Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ ஃப்ரேம். நியூஸ் பேப்பர், க்ளூ, சிசர், பெயிண்ட், மார்க்கர். நியூஸ் பேப்பரை நம்ம பைக் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் பைக் வீடியோ பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்குங்க முடிஞ்ச உடனே. இந்த க்ளூ வந்து நம்ம ஹோம்மேட் க்ளூ தான். இதுவும் நம்ம பண்ணது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க போய்ட்டு. நான் ஆல்ரெடி பைக்குக்கு பண்ணி வச்சுருந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி 3 பீஸை வச்சு கம் போட்டுக்கலாம். 2 பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டு காய விட்டுடலாம். முன்னாடி கம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா கம் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது இன்னும் பெட்டராக இருந்தது. அதை விட கம் போட்டு ரப்பர் பேண்ட் போடுறத விட ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் கம் போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பீஸ், மொத்தம் 4 பீஸ் வரும் இல்லையா, ஸோ அதனால் 4 பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கம் போட்டு மினிமம் ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் அதை காய விடுங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். நான் இப்போ அந்த ரப்பர் பேண்ட்லாம் எடுத்துக்கிறேன், நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிற ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கஸ்டமைட் தான். உங்கள் சைஸே அன்ஈவன் சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த நியூஸ் பேப்பர் ஆர்ட் தான். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் இந்த மாதிரியே வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி அந்த கார்னர்லாம் செட் பண்ண மாதிரி, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்படி இல்லைனா நீங்கள் மேலே வச்சு கூட பண்ணிக்கலாம். 2 டைப். இதில் வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 45 டிகிரி வச்சும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட்டிங்கும் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ 45 டிகிரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கரெக்டாக நம்மளால் கட் பண்ண முடியாது, மேட்ச் ஆகாது, டைனல் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பெயிண்ட் வந்து பிளாக் பெயிண்ட் கொடுத்திங்கன்னா எல்லா பேக்ரவுண்டுக்கும் பிளாக் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். பெயிண்ட் ஆனால் நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, நியூஸ் பேப்பராகவே இருந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே வச்சிட்றேன். நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி வேறு ஒன்று காட்டுறேன். பெயிண்ட் இல்லை, ஆக்சுவலாக அது ஸ்ப்ரே மாதிரி வரும். நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா 4 பக்கமும் நம்ம க்ளூ போட்டு செட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளோ பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்கி நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இப்படி ஊதுனா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து எப்படின்னா ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதில் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இப்போ க்ரீன் பண்ணுறேன். இதுதான் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ ஃபோட்டோவுக்கு நம்ம பேக் சைட் போர்டு வைப்பாங்க இல்லையா, அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துக்கங்க தேவையான சைஸுக்கு. அடுத்தது நம்ம ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஃப்ரேமுக்கும் அந்த பேக் சைட் போர்டுக்கும் வந்து கேப் இருக்கணும். அதனால் நம்ம அந்த ஃபோமில் வரும் இல்லையா, அந்த டபுள் சைட் டேப் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன்.
அதை வந்து 3 பக்கம் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோம் திக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 2 to 3 mm இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபோட்டோ உள்ளே செட் பண்ணுறதுக்கு கரெக்டான கேப் கொடுக்கும். ஸோ அதனால் நான் அந்த 3 பக்கம் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். பிரிச்சுட்டு நம்ம அந்த பேக் சைட் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து என்னோடய பழைய நோட்டு, ட்ராயிங் நோட்லேருந்து தான் எடுத்திருக்கேன் நான். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம். நான் இப்போ அந்த ஃபோட்டோவை பிரிச்சுட்டு நம்ம உள்ளே செட் பண்ணிக்கலாம். பவர் கட் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு எதாவது வேணும்னா இந்த மாதிரி மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு இதையே நம்ம பின்னாடி செட் பண்ணோன்னா நம்ம அப்படியே டேபிள் மேலே ஷோ பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இது ரெண்டுமே தேவைப்படல, ஏன்னா நான் டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்ட போகிறேன். இது வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த ப்ளோ பென் யூஸ் பண்ணி தான் இதில் கலரிங் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.